உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் என ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம். பொதுவாகவே விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, இவர்கள் தியாக செம்மல்கள், ஒரு சுமை தாங்கி என்று சொல்லலாம். இவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை பல போராட்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள். கடந்த இந்த 2025 நடைபெற்ற குரு அஷ்டமத்து குரு 8ஆம் இடத்தில் குரு பகவான் எப்பொழுது சஞ்சரித்தாரோ அன்று முதல் இவர்கள் படாத அவமானம் இல்லை. ஒரு மனிதன் எங்கு வேண்டுமென்றாலும் அவமானப்படலாம். தன் இரத்த சொந்தங்களிடமும் தன் மனைவியிடமும் தன் மக்களிடமும் அவமானப்படுவது மிகப்பெரிய ஒரு கொடுமையாகும். அப்படிப்பட்ட கொடுமைகளை கூட சந்தித்திருப்பீர்கள். இனி உங்கள் வாழ்வில் விஜய் சொல்வது போல சத்தம் கேட்குதா, விசில் சத்தம் கேட்குதா என்று சொல்வது போல இனி உங்கள் சத்தம்தான் அதிகம் மக்களிடம் கேட்கும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. உங்களை ஏளனமா பேசி மதிப்பு கொடுக்காதவர்கள் எல்லாம் உங்களின் மனதை அறிந்து உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்றால், பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் பெற போகிறார். 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு அவருடைய முதல் திரிகோண பார்வை 5ஆம் பார்வை. அது உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். ராசியில் இருக்கும் சந்திரனை குரு பார்க்கும் பொழுது அதிலும் சிறு மனச்சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் அது கஜகேசரி யோகம் போல செயல்படும். 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியாக இருக்கட்டும் அல்லது விருச்சக லக்னமாக இருக்கட்டும், அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய மதிப்பு உயரும். நீங்கள் யார் என்று இந்த உலகுக்கு சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. யாரெல்லாம் உங்களை உதவாக்கறி என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் உங்களிடம் உதவி கேட்க காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட காலம் வந்து கொண்டிருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அந்த 3ஆம் ஸ்தானம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்தானம், உங்களுடைய வேலைக்காரர்கள் ஸ்தானம், உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய தகவல் தொடர்பு, தொலைத்தொடர்பு, இதெல்லாம் இந்த 3ஆம் இடம். ஆக அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தை குரு பகவான், அதுவும் உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் எழுந்து பிடி உஷா ஓடுவது போல் ஓடுவார்கள். அப்படி இருக்கும் உங்கள் முயற்சி. அதே போல் அக்கம் பக்கத்துக்காரங்க யாரெல்லாம் இவன் புழைக்க மாட்டான், இவன் தேர மாட்டான் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் உங்களிடம் உதவி கேட்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட காலம் சரியா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். கடந்த 12 வருஷமாக நீங்கள் எவ்வளவு சோதிக்கப்பட்டீர்களோ அத்தனை சோதனையும் இனி சாதனையாக மாறக்கூடிய காலம். இப்படி ஒரு காலம் வராதா என்று பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த விருச்சக ராசி லக்னத்துக்காரங்களுக்கு நீங்கள் நினைத்ததுக்கு மேல உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்ய குரு பகவான் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு. அதே போல 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்வையிடுவார். உங்களுடைய 5ஆம் இடம் என்பது பூர்வீக ஸ்தானம். உங்கள் பூர்வீகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால், கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி, யாராவது உங்க பூர்வீகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு புறம்போக்கில் இருந்தாலும் சரி, அதற்கு பட்டா கிடைக்கும். உங்கள் நியாயம் ஜெயிக்கும். ரொம்ப நாளா இழுவில் இருந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். அதிலும் விருச்சிக ராசி லக்னத்துக்கு 100% ஃபேவரட் கிரகம் யார் என்றால் அது குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய 5ஆம் இடத்தை தன்னுடைய திரிகோண பார்வை 9ஆம் பார்வையை பார்ப்பதால் ஒரு தந்தை மகனுக்கு ஆஸ்தியை கொடுப்பது போல இந்த தந்தைக்காரகனான குரு உங்களுக்கு தந்தை போல செயல்பட்டு உங்கள் வசதியை உயர்த்தவே ஓடோடி வருகிறார் இந்த குரு பகவான் உச்ச ராசியில். இந்த 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம் மட்டுமல்ல, காதல் ஸ்தானம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு காதல் கசந்திருந்தாலும் சரி,
நீங்க காதலராக இருந்து உங்களுக்குள் மனவேதனை, காதல் கசந்திருந்தாலும் சரி, உங்கள் காதல் இனிமேல் தான் ஸ்ட்ராங் ஆகும். கணவன் மனைவிக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், ஏன் சில பேர் டிவோர்ஸே ஆகியிருந்தாலும் கூட மீண்டும் கூடி வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது. விஜய் சேதுபதி நடித்த படம் சமயத்தில் வந்திருக்கிறது. அதில் புருஷன் முன்னாடி சண்டை போட்டே இருப்பாங்க. திடீர்னு டிவோர்ஸ் ஆகிவிடும். டிவோர்ஸ் ஆன நாள் முதல்ல இருந்தே சேர்ந்து வாழ்வாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகியிருந்தா கூட அவங்களே மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது. அப்படி ஒரு பொற்காலம். அதே போல 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியஸ்தானம். இதுவரை குழந்தை இல்லாமல் மனவேதனை பட்டு கொண்டிருந்த தம்பதியினருக்கு அழகான அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்க காத்திருக்கிறது. அதே போல பெற்ற குழந்தைகளிடம் மரியாதை இல்லாமல் அவமானப்பட்ட தந்தையர்களுக்கு இனி குழந்தைகள் உங்கள் மதிப்பை உணர்வார்கள். ஏன் அந்த குழந்தைகளிடம் அவமானப்பட்டீர்கள் என்றால், உங்களுடைய பூர்வீக ஸ்தானம் 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவானும் மிதுன ராசியில், அதாவது உங்களுடைய எதிர் கிரகமான மிதுன ராசியில் குரு பகவான் இது நாள் வரை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் 8ஆம் இடத்தில். இந்த அஷ்டமத்த குருவால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு சோதனையே கொடுத்து கொண்டிருந்தார்கள். அத்தனை சோதனையும் இனி சாதனையாக மாறப்போகிறது. இதுவரை விருச்சிக ராசிக்கு சொன்ன பலனிலேயே மிக மனப்பூர்வமாக திருப்திகரமாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி என்றால் அது இந்த வருடம் வரக்கூடிய 2026 மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிற குரு பகவான் உச்சம் பெற்ற கிரகமாக பாக்கியஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆவதால் மிகப்பெரிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று மனப்பூர்வமாக சொல்லுகிறோம். ஆக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் வாழ்வில் எல்லையில்லா சந்தோஷங்களும், அதே போல தொழிலில் முன்னேற்றமே இல்லாமல் வியாபாரம் படி வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் இனி உங்கள் வியாபாரம் விறுவிறுப்பாக செயல்படும். அதே போல வேலைக்கு சென்று ப்ரமோஷனுக்காக காத்திருந்த அனைவருக்குமே இது ஒரு ப்ரமோஷன் காலம். நீங்க சிறியதாக ஏதாவது செய்திருந்தாலும் பெரியதாக இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க பெரியதாக எது செய்திருந்தால் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பட்டமும் பதவியும் உங்களுக்கு சேர்ந்து வரும். அதே போல 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய 10ஆம் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் வர இருக்கிற குருவால் உங்களுக்கு சுகஸ்தானமும் பலப்படும், உங்களுடைய தொழில் ஸ்தானமும் பலப்படும். ஒருவருக்கு பாக்கியம் என்ற ஸ்தானம் வலுப்பெற்று விட்டாலே அவனுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, 5ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சிக ராசியையோ அல்லது விருச்சிக லக்னத்தையோ குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கம்பீரம், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தைரியம் பிறக்கும். தன்னம்பிக்கை, அதீதமான தன்னம்பிக்கை பிறக்கும். ஒருவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்து விட்டாலே அவன் பல சாதனை சாதிப்பான். பொதுவாகவே விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்கள் எதற்காகவும் கலங்க மாட்டார்கள். கொஞ்ச நேரம் கலங்கினாலும் மீண்டும் தைரியமாக செயல்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஊக்க சக்தியாகவும் ஆக்க சக்தியாகவும் செயல்பட போகிறார் இந்த உச்ச குரு. அதே போல மூலதனம் கொண்ட தொழிலாக இருக்கட்டும், மூளை விருத்தி கொண்ட தொழிலாக இருக்கட்டும், மூலதனம் கொண்ட தொழிலுக்கு கொஞ்சம் முதலீடு இருந்தாவே போதும், நீங்கள் அதில் வெற்றி பெற்று விடுவீர்கள். முதலீடே இல்லாமல் மூளை சக்தி கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு மூலாதாரம் யாராவது கொடுத்து ஏதாவது ஒரு வழியில் உங்களை உயர்த்தி விடுவார்கள். அதுதான் பாக்கியஸ்தானம். தந்தை மகனுக்குள் கசப்புகள் ஏற்பட்டு இருந்தால் அது சுமூகமாக முடிஞ்சு. தந்தை உறவு ஒரு காதலன் காதலை போல பரஸ்பரம் ஏற்படும். தந்தை மகனுக்குள் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஏற்பட்டு அந்த ஊக்கத்திலேயே இவர்கள் மிகப்பெரிய சாதனை சாதிப்பார்கள். தீராத உடல் உபாதைகளும் தீரும், தீராத மனக்குறையும் தீரும், மன உளைச்சல்கள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த வயதானவர்கள், பெரியோர்கள் ஆன்மீகம் நாட்டம் கொண்டு, நீங்க முஸ்லீமாக இருந்தால் புனித யாத்திரை ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நிலை ஏற்படும். அதுவே இந்துவாக இருந்தால் காசி ராமேஸ்வரம், கிறிஸ்துவராக இருந்தால் புனித தலம் என புனித தலத்துக்கு செல்லக்கூடிய உங்களுடைய தீராத ஆசையெல்லாம் தீரக்கூடிய நாட்கள். இது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல.
12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்களே கெட்டு இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கலாம். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். வேலை கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கும். திறம்பட வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் தோல்விகளும் அவமானங்களும் உங்களை விட்டு தொலைதூரம் போய்விடும். வெற்றிகளும் பாராட்டுகளும் உங்களை தேடி உங்கள் மடியில் விழுந்தா மாங்காய் என்பது போல மாங்காய் இல்ல மாம்பழமாகவே விழும். இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், இதுவரை நீங்கள் ஜாதகம் பார்த்திருந்தாலும் சரி, இல்ல பார்த்து பலரால் பரிகாரம் அது இது என்று வீணடித்திருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மீண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் காட்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஐடியாக்களை பெற்று நீங்கள் இதுதான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என பரிகாரம் பூஜை என்று ஏமாறாமல், பரிகார பூஜை என்று சொல்லாமல் எந்த குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறாரோ அந்த குருவை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மிடம் ஜோதிடம் பார்த்துக் கொள்ளுங்கள். இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டம் என்று ஒரு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் எந்த விதமான பரிகார பூஜை செலவு இருக்காது. அதுல முழுமையாக பிராக்டிக்கலாக ஒரு ஆக்டிவேட் தான் இருக்கும். அதாவது நீங்க எந்த நேரத்தில் தர்மம் செய்ய வேண்டும், ஒரு கடன் பெற்றாலும் எந்த நேரத்தில் கடன் பெற வேண்டும், ஒருவருக்கு உதவியே செய்தாலும் எந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உங்களுடைய கிரக நிலைப்படி நீங்க எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும், உங்களுக்கு அக்கௌண்டில் பணமே சேரவில்லை என்றாலும் மீண்டும் அந்த அக்கௌண்டில் எப்பொழுது நீங்கள் பணம் சேர்க்க வேண்டும். சிலர் கை நிறைய சம்பாதிப்பார்கள், வீட்டில் பீரோவில் கூட பணம் வைக்க முடியாது. ஜோப்புல வச்சுக்கிட்டே அன்றன்னைக்கு செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. வார கணக்கில் கூட ஜோப்புல வச்சுட்டே செலவு பண்ணுவாங்க, பீரோவில் பணம் வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட உங்க பீரோவில் நீங்க எப்போ பணம் வைக்கணும், ஏனென்றால் பணத்தை எப்படி தக்க வைக்கணும் என்ற அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாம் வருமுன் காப்போம் திட்டத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதற்கு மாத காணிக்கையாக இயற்கை ஜோதிடத்தில் குரு தட்சணையாக வசூலிக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, 7 சனியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான கிரக பாதிப்புகள் இருந்தாலும் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதால் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு குரு வலயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதோட உதாரணம் என்னவென்றால், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வத்து கூலி தரும் என்ற பழமொழிக்கேற்ப அதிர்ஷ்டம் என்பது எப்போதாவது தான் வரும். ஆனால் திறமை எப்போதுமே நமக்கு இருக்கணும். ஒருவருக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அவர்களுக்கு சில டெக்னிக்ஸ் தெரிய வேண்டும். இதில் எந்த ஒரு மேஜிக்கும் மாயாஜலமும் கிடையாது. எந்த ஒரு பரிகார செலவும் இருக்காது. இந்த இயற்கை ஜோதிடத்தில் ஆன்மீகம் உண்டு, மூட நம்பிக்கை கிடையாது. மருத்துவம் உண்டு, மெடிசன் கிடையாது, உணவே மருந்து. கல்வி உண்டு, சர்டிபிகேட் இல்லை. அந்த கல்வி என்னவென்றால் ஜோதிட முறையில் எந்த கிரகம் நன்மை செய்கிறது, அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கல்வியாகத்தான் இந்த ஜோதிடத்தை உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆக எந்த நேரத்தில் நீங்கள் எப்படி செய்தால் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும், உங்கள் தொழில் எப்பொழுதும் மேம்படும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, அது கீழ்மைக்கு போகாமல் ஒரு நஷ்டமாகி விரக்தியாகி கடனாகி அது வெளியே நீங்க வராமல், அப்படியே ஏற்கனவே நீ கடனாக இருந்தாலும் அந்த கடனை எப்படி நீங்கள் கட்ட வேண்டும், அதே அவமானப்பட்ட இடத்தில் மீண்டும் நீங்கள் எப்படி சாதித்து காட்ட வேண்டும் என வழி நடத்தப்படுகிறது இந்த இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டத்தில். இன்னும் இதை விரிவாக்கமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தை தூசி தட்டி எடுங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிரக நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெறுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.